அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் നമ്മള് മലയാളി പ്രേക്ഷകർ നിറഞ്ഞ കൈയടിയോടുകൂടി ആവേശത്തോടുകൂടി സ്വീകരിച്ചതാണ് ഇപ്പോഴും ബ്ലാസ്റ്റ്. പ്ലീസ് ബ്ലാസ്റ്റ് ഒരു രക്ഷയില്ല, കേരളം മുഴുവൻ ഏറ്റെടുത്ത് കഴിഞ്ഞിരിക്കുകയാണ് ബ്ലാസ്റ്റർ. സോ പ്ലീസ് ഷെയർ us with മലയാളി ഓഡിയൻസ് here. இங்கே வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பாய் த ஹோல் டீம் ஆன் த ஸ்டேஜ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இது மெயின் வந்து இந்த ப்ரெஸ் மீட் எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிஃபோர் திஸ் we were talking about the concept of the movie, like the movie will be like this, the characterizations will be like this. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய பேசிட்டு இருந்தோம். Now the people have seen the movie, they loved the movie and they made the movie a very big success, not only in Tamil Nadu, Kerala and Karnataka, Andhra Pradesh, and it's a massive hit. Yeah, overseas also. And right now I feel like அந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடலாம் மாதிரி இருக்கு. ஸோ 1918 சொன்ன எல்லாரும் நான் சின்ன வயசு, நான் பிறந்ததே இல்லை, எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க இப்போ. பட் இருந்தாலும் உண்மை சொல்லிடுறேன், 85ல இருந்து நம்ம கேரளா மக்கள் என்னுடைய படங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போல இருந்து அவங்களுடைய லவ் எம்எல் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்னுடைய படங்கள், நிறைய படங்கள் மச் பிஃபோர் ஜென்டில்மேன், இந்த படத்துக்கு எல்லாம் பிஃபோர் 84, 85, 86 இந்த டைம்ல எல்லாம் நிறைய படங்கள் இங்கே வந்திருக்கு. ஸோ அப்போலேருந்து அந்த ஆதரவு எப்போ எம்எல் இருக்கு. எப்போ நல்ல படம் பண்ணால் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மலையாளம் ஆடியன்ஸு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு பிளாஸ்ட் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தியேட்டர்ல இருந்து நமக்கு நியூஸ் வருது. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி இருந்தது, செகண்ட் டே, தேர்ட் டே, அப்படி மல்டிப்ளை. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் மை பிளாஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் as I told you, இது ஒரு தேங்க்ஸ் சொல்கிற ஒரு ஸ்டேஜாக இருக்கிறதுனால ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அகோரம் கல்பாதி அகோரம் சார், அவங்களுடைய டாட்டர்ஸு. அவங்க வீட்லேயே வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட் இருக்குது. அவங்களுடைய டாட்டர்ஸ் 2 பேர், ஐஸ்வர்யா அண்ட் அர்ச்சனா. இவங்க 2 பேர் தேர் ஹெட்டிங் த ஹோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது ஒரு விமன் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஐ மீன் ப்ராமினன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அண்டு இப்படிப்பட்ட ஒரு டேலண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அந்த விஷயத்தில் ஐ ரியலி தேங்க் யூ வெரி மச். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய டைரக்டர் பார்த்து அவங்க எல்லாருக்கும் சின்ன பயம் மாதிரி இருக்கு. அவருடைய மைண்டில் எவ்வளோ விஷயங்கள் ஓடுது, எத்தனை டிஃப்ரெண்ட் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர், என்கிட்ட எப்படி சொல்லணும் கதை, இன்னொருத்தர்கிட்ட எப்படி சொல்லணும். ஐயோ இந்த ஆள் வேண்டான்னு சொல்கிறான், நிறைய தடவை நினைச்சிருப்பார் இவர். ஏதோ சொல்லும் போதே என்னப்பா எழுது சீனு அப்படின்னு சொல்லும், மறுபடி என்ன கன்வின்ஸ் பண்ணணும், இன்னொருத்தர் கன்வின்ஸ் பண்ணணும். கடைசியில் வந்து அழுதுகிட்டோ சிரிச்சுக்கிட்டோ எப்படி அவருக்கு என்ன வேணுமோ அவர் அது வாங்கிட்டு, நாட் ஓன்லி வித் ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் ஆகட்டும், நம்ம ரவி பஸ்ரூர் மியூசிக். ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படிங்கிறது நம்ம கேப்டன், இத்தனோண்டு கேப்டன், ஆனால் அவ்வளோ பெரிய ஷிப்பை வந்து ஓட்டிட்டு வந்திருக்காரு. ஸோ ஐம் ரியலி வெரி வெரி ப்ரௌட் of him and I'm happy that I'm part of his first directorial picture. So thank you my dearest. And again the actors in the movie, before actors, the technicians. இப்போ நம்ம என்னதான் பண்ணாலும் the presentation of the movie, presentation director, அதுக்கப்புறம் வந்து கேமராவில் தான் நம்ம ஜனங்க பார்க்க போகிறாங்க எப்படி இருக்குன்னு. இந்த கேமரா ஒர்க், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், த ஃபைட் மாஸ்டர். இது வந்து திஸ் மூவி இஸ் லைக் பக்கா ஆக்ஷன் ஓரியன்டட் மூவி. ஃபைட் மாஸ்டர் பிரபு எக்ஸ்ட்ராடினரியாக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நான் ஹைலைட் இந்த மூவி, எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஆல்ரெடி. ஸோ ஐ ரியலி தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ்.
அண்ட் ஆக்ட்ரஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அபிராமி என் கூட தான் ஃபஸ்ட்டு நடித்தாங்க. ஒரு எத்தனை வருஷமா முன்னாடி வானவில் அப்படிங்கிற ஒரு படத்தில் நாங்கள் நடித்தோம். அப்போ பார்த்த அபிராமிக்கும் இப்போ பார்க்குற அபிராமிக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹைட் இன்னொரு கொஞ்சம் இப்போ ஹைட்டு இல்லை, அதே ஹைட் தானே. ஸோ அப்போ வந்து தமிழ் படம் பண்ணும்போது அவங்களுக்கு மலையாளம் மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. தமிழ்ல எவ்வளோ சுத்தமாக தெரியாது. தத்துக்க பத்துக்கான்னு ஏதோ பேசுவாங்க, யாருக்கும் புரியாது. இன்னைக்கு வந்து தமிழ் அவ்வளோ அழகான தமிழ் பேசுகிறாங்க. ஆஸ் அன் ஆக்டர் நல்லா வளர்ந்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஃபென்டாஸ்டிக், இந்த கேரக்டருக்காக அவங்க டெடிகேட் பண்ணிட்டு முன்னாடியே ஸ்லிம்மு, அதோட ஸ்லிம் ஆகிட்டு இந்த கேரக்டருக்கு அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஹர். ஷீஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். ஆடியன்ஸ் have already seen it. And thanks Abhirami to be the part of this very nice movie. And next comes our பூ ஒன்று புயலானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ நீ பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகான ஒரு மென்மையான ஒரு பொண்ணு. ஆனால் இன்னைக்கு வந்து she has done a wonderful job. People are loving her work. அவ்வளோ டெடிகேஷன், அவ்வளோ ஒரு கம்பேஷன், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிஜமாக சொல்லணும் அந்த பொண்ணு. ஸோ வாட் எவர் இன்னைக்கு அவங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் இன்னைக்கு என்னெல்லாம் அந்த பாராட்டுகள் வந்துட்டு இருக்குன்னா தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹார்ட் ஒர்க். அஃப்கோர்ஸ் மை டைரக்டர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது தட் இஸ் அல்டிமேட். அது ஆனதுக்கப்புறம் அவருடைய ப்ரெசன்டேஷனில் வந்து நடிக்கிறது, பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். பார்க்குறதுக்கு யாராவது கேட்டால் ஆமாம் ஈஸின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் ஈஸி கிடையாது. சும்மா ஒரு ரோல் போகணுன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எனக்கு நல்லா தெரியும். எங்கே போனால் இங்கே அடிப்படும், தலைக்கு அடிப்படும், இதெல்லாம் தெரியும். அவங்க வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பிக்சர், இதுக்கு முன்னாடி எல்லாம் டான்ஸ் தான். ஷீ இஸ் அ ஃபென்டாஸ்டிக் டான்ஸர் வேறு. ஸோ இம்மிடியேட்டாக வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு ஃபஸ்ட்டு இவர் வந்து கதை சொன்னப்போ கதை சூப்பராக இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி அப்படியே வந்துடும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை கேரண்டி சார், சீ டு தட் அந்த மாதிரி பண்ணிடுறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கேட்டது நான் யார், என்னுடைய ஒய்ஃப் யார், என்னுடைய பொண்ணு யார், என் டாக்டர் யார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டைம் ஆச்சு. அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் அவங்க வந்து சொன்னாங்க. எனக்கு சின்ன டவுட் தான் இருந்தது. டோன்ட் திங்க் அதர்வைஸ். இவங்க எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப நல்லா டான்ஸர் ஆச்சு அவங்க அப்படின்னுலாம். பட் ஷீ ப்ரூவ்ட் மீ ராங். வண்டர்ஃபுல்லாக ஷீ இஸ் பர்ஃபார்ம் ஸோ வெல். ஸோ கிரெடிட் கோஸ் டு ஹர். அண்ட் சினிமாவில் பார்க்க முடியாத இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் பார்க்கலாம். என்னென்னா சைல்ட்ஹுட்டு பெரிய பொண்ணு. இந்த குட்டி இதுதான் சின்னதாக இருந்தது. என்னுடைய சின்ன சைல்ட்ஹுட் ஆஃப் மை டாட்டராக நடித்தது. அவங்க அப்படியே பெருசாக நாங்கள் இவங்க இருக்காங்க. ஸோ சினிமாவில் நீங்கள் அதை பார்க்க முடியாது. ஸோ ஷீஸ் ஆல்சோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கராட்டே, நீங்கள் பார்த்தது சினிமாவில் ஓன்லி என்னை பொறுத்த வரைக்கும் 5 to 10%. அவ்வளோ ஸ்டைலிஷாக பண்ணது. சச் டெடிகேட்டட் கராட்டே யூனோ கேர்ள். பார்த்தா எனக்கே பார்த்து இந்த ஸ்டைல் நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் ஐ டோல்டு பிரீத்திக்கு சொன்னேன், இங்கே பாருமா சின்ன குழந்தைய ரொம்ப நல்லா பண்ணுது, we have to match இதுக்கு அப்படின்னு சொன்னேன். பட் ஈக்குவலி ஷி மேட்ச் அண்ட் ஷி இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். நிஜமாக சொல்கிறேன், தமாஷி சொல்ல. ஸோ அண்ட் ஆல் அவர் ஆக்டர்ஸ், நம்ம ஜான், ஹீ இஸ் ஆல்வேஸ் ஹை. அவங்க பேர்லேயே கொக்கைன் இருக்கு. பாவம் எந்த ஒரு பழக்கமும் இல்லை, ஆனால் பேர் மட்டும் கொக்கைன் வச்சிருக்காரு. And I wish him all that is best. ரொம்ப டெடிகேட்டட் ஆக்டர். ஹீஸ் காட் அ வெரி குட் ஃபிசிக். நல்ல படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இனிமேல் இன்னும் பெருசாக வரணும். அடுத்து நிறைய நம்ம சேர்ந்து நடிக்கணும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி. ஆடியன்ஸ் ஹவ் சீன் ஹிஸ் ஜாப். ஐ விஷ் ஹிம் ஆல் தட் இஸ் பெஸ்ட். அண்ட் இவர் நம்ம என் பேரை வச்சிருக்கிறார் அர்ஜுன் சிதம்பரம். சிதம்பரம் மட்டும் மாற்றிக்கிட்டார், அவ்வளோதான். அப்புறம் படத்தில் அவரது நெகட்டிவ் ரோல். ஆனால் இங்கே நல்லவனா நடிக்கிறதுக்காக வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு.
ஸோ அவருடைய ஸ்க்ரீன் பிசினஸ் கூட ரொம்ப ஜனங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. பாவம் அவரு கூட நிறைய அடி, நிறைய ஃபைட்ல நிறைய அடி. அண்ட் ஹிஸ் டன் இஸ் ரோல் ரொம்ப ஒரு மெச்சூர்டு ஆக்டர் லெவலில் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ எத்தனை படம் ஆச்சு? ஒரு 10 படம். பட் இன்னும் பெரிய மெச்சூர்டு ஆக்டர் மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்லேயும் கேட்டிருந்தாங்க யார் அந்த ஆக்டர் அவ்வளோ நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அண்டு அகெயின் தேங்க் நம்ம மீடியாவுக்கு. சார் சொன்ன மாதிரி மீடியா தான் இது வந்து ரொம்ப நல்லா பெரிய லெவலுக்கு இந்த சினிமா கொண்டு போயிருக்கு. என்னுடைய பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் தேங்க்யூ ஸோ மச் மீடியா. எல்லாருக்கும் நல்ல படம் பண்ணால் நிச்சயமாக எப்பவும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. யூ அப்ரூவ்ட் அகெயின். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண நம்ம மேஜிக் ஃப்ரேம்ஸ் அவங்களோட நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ட் ஐ நோ யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாரும் சாப்பிடல போல இருக்கு. நாங்களும் சாப்பிடல. எங்களுக்கு சாப்பிட போடாமல் எங்கள் கூப்பிட்டு இழுத்துட்டு வந்துட்டாங்க. உள்ளே இருந்து ஒரு சவுண்ட் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஸ்டமக்ல இருந்து. எனிவேஸ் தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். There's some questions from media. ஒன் செகண்ட் நம்ம டைரக்டர் பேசணும். ஆக்சுவலி நான் இந்த ஜேர்னி ஆஃப் பிளாஸ்ட்ல படத்தில் வர ராஜாராமன் கேரக்டரில் ஒரு 2 பேரை பார்த்தேன். ஒன்று வந்து இட்ஸ் அகுரம் சார், அர்ச்சனா மேம் அண்ட் ஐஸ்வர்யா மேமை ரொம்ப இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ராங்காக வளர்க்குற ஒருத்தராக நான் பார்த்தேன். இன்னொன்று வந்து சிவகாமியோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவளை ரைஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று அவளுக்கு ஆக்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா வருது, அது அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணி கேரளாவிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணி வந்து ஒரு 3 days இவங்க கூட ஸ்டே பண்ணி திரும்ப அகைன் கேரளா போகணும், திரும்ப வரணும். தன்னோட பொண்ணோட ட்ரீம்காக அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. திஸ் இஸ் ஹவ் கேர்ள் பேரண்ட்ஸ் சுப்பி அப்படின்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. யா ശിവകാമിയുടെ മാസ്റ്റർ. ഓക്കെ പുള്ളിക്കൊരു കാര്യം എടുക്കും. താങ്ക് യു. ഓക്കെ അപ്പൊ ഇനി നിങ്ങളുടെ ബ്ലാസ്റ്റ് തുടങ്ങാനുള്ള സമയമാണ്. ക്യാൻ ടേക്ക് ക്വസ്റ്റ്യൻസ് ഫ്രം മീഡിയ.